பாகிஸ்தான்ல ரயில் கடத்தப்பட்டு பயணிகள் பிணை கைதிகளா பிடிக்கப்பட்ட விவகாரத்துல இந்தியா மேல அபாண்டமா பழிய போட்டவங்க அதே வாயால அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்தியா மீது போட்ட பழிச்சொல்ல துடைக்க அவங்க முன் வரல. மக்காமிஷி பாட்டுல உன் சைட்ல பால்ட்ட வச்சுட்டு என்ன பார்த்து முறைக்கிற என வரும் வரிகள் போல் பாகிஸ்தான் முறைப்புக்கு பின் இருக்கும் மர்மம் என்ன? தாக்குதலுக்கு யார் காரணம்? பழி போடும் விளையாட்டு அம்பலமானது எப்படி? இந்த செய்தியில புட்டு புட்டு வைக்கலாம். எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ், நாங்க போயிடுறோம் என கெஞ்சிய தம்பதிய திரும்பி பார்க்காம ஓடிடுங்க என சொல்லி அனுப்பி வச்சாங்களாம் பாகிஸ்தான்ல ரயில ஹைஜாக் பண்ணின பலுச்சிஸ்தான் விடுதலை படை. அவங்க சொன்ன மாதிரியே திரும்பி கூட பார்க்காம ஓடி வந்த தம்பதி மூச்சிறைக்க ஓடி பனீர் ரயில் நிலையத்துக்கு வந்துதான் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஆனா அப்படி எல்லாரையுமே தப்ப விடல. வெளியே வாங்க, கொல்ல மாட்டோம் என சொன்னவங்களை நம்பி ரயில விட்டு வெளியேறினதும் படபடன்னு சுட்டு தள்ளி இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்துக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக முன்னணியில நின்று போராடிட்டு பல மாசங்கள் கழிச்சு லீவுக்காக குடும்பத்தை பார்க்க ஆசையா வீட்டுக்கு போயிட்டு இருந்த ராணுவ வீரர்களை தேடி தேடி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த ராணுவ வீரர்கள் கையில ஆயுதங்கள் கூட இல்லாம நிராயுதபாணியா இருந்தாங்க. அதோட அந்த பலுச்சிஸ்தான் விடுதலை படையை சேர்ந்தவங்களுக்கு யாராச்சும் மேல வன்மம் இருந்தா அவங்களையும் அழைச்சு சுட்டு தங்களோட வெறிய தீர்த்ததா சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரயில்ல போன டாக்டர், டீச்சர், பார்பர்னு பலரையும் வெறித்தனமா சுட்டு தள்ளி இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் தோட்டாக்கள் பாயும் சத்தம் கேட்டபோது மூச்சை இழுத்து பிடிச்சு அந்த குண்டு நம்ம மேலேயோ நம்ம குடும்பத்து மேலேயோ பட்டுடக்கூடாதுன்னு உயிரை கையில பிடிச்சு தப்பிச்சதா பேட்டியும் கொடுத்திருக்காங்க. சிலர் ரயிலுக்கு கீழே படுத்தும் கிடைச்ச இடங்கள்ல ஒளிஞ்சும் தப்பிச்சதோட குண்டு சத்தம் ஓஞ்ச போதும் வெளியே வர முடியாம அச்சத்தோட இருந்ததா சொல்லி இருக்காங்க. இப்படியாக 30 மணி நேரம் பலரும் வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சு வாழ்ந்திருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, எந்த நொடி உயிர் காற்றுல கரையுமோ என அச்சத்திலேயே வாழ்ந்தவங்க இன்னமும் அந்த நடுக்கத்துல இருந்து மீள முடியலன்னு சொல்லியிருக்காங்க. 440 பயணிகள் கடத்தப்பட்ட நிலையில மனித கேடயங்களா பயன்படுத்தப்பட்ட 21 அப்பாவி பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. துணை ராணுவ படையைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்தாங்க. தாக்குதல் நடத்தின 33 பேரை கொன்னு நரகத்துக்கு அனுப்புனதாகவும் அதன் பிறகு வேட்டை முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லி இருக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம். ஆனா அப்பாவி பிணைய கைதிகளை அநியாயமா சாக விட்டுட்டதா குற்றம் சாட்டிய பலுச்சிஸ்தான் விடுதலை படை சண்டை இன்னும் முடியல, பாகிஸ்தான் பொய் சொல்லுதுன்னு தன்னோட செய்தி தொடர்பாளர் மூலமா மறுப்பு செய்தி சொல்லியிருக்கு. அவங்களோட கோரிக்கைகள்ல முக்கியமானது என்னன்னா, பலுச்சிஸ்தானுக்கு விடுதலை கொடுங்க என்பதுதான். ஆனா அந்த தாக்குதலுக்கான பழிய இந்தியா மேல போட்டுட்டு இருக்கு பாகிஸ்தான். இந்த தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணம். இந்தியா தான் பாகிஸ்தான்ல தீவிரவாதத்தை வளர்க்குது. சோசியல் மீடியா மூலமா பாகிஸ்தானியர்களை சொந்த நாட்டு ராணுவத்துக்கு எதிராகவே திசை திருப்ப பார்க்கறாங்க. தீவிரவாதிங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதே நடவடிக்கை தான் பாக் ராணுவத்தை குறைச்சு மதிப்பிட்டு அவமதிக்கும் பாகிஸ்தானியர்கள் மேலையும் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர். அதெப்படி? எங்க நாட்டுல பங்குச்சந்தையும் ரூபாய் மதிப்பும் முன்னேறின உடனே அதை பார்த்து பொறாமப்பட்டு குயிக்கா பிளான் பண்ணி இந்த ஹைஜாக்கை நிறைவேற்றி இருக்கிறாங்க என பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரும் இந்தியா மீது பழிய போட்டாங்க. தற்போது அவங்களே தாக்குதலுக்கு பின்னணியில மூளையா செயல்பட்டது யாருன்னு ஊடகங்கள் முன்னாடி செய்தியாளர் சந்திப்பிலேயே போட்டு உடைச்சிருக்காங்க. சேட்டலைட் போன் மூலமா தாக்குதலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து வந்ததாகவும் அந்த கால் கனெக்ட் ஆன இடம் ஆப்கானிஸ்தானும் சொல்லி இருக்காங்க. ஆனாலும் இந்தியாவோட சதி இதுல இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாடுல எந்த மாற்றமும் இல்லைன்னு பேட்டி அளிச்சதுதான் முரணா இருக்கு. இதுக்கு இந்தியா மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. நாங்க இந்த அடிப்படை ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டை ஸ்ட்ராங்கா மறுக்கிறோம்.
உலகத்துக்கே தெரியும் தீவிரவாதத்தோட மைய புள்ளி எங்க இருக்குன்னு. தங்களோட உள்நாட்டு விவகாரத்துல தோல்வியடைஞ்ச பாகிஸ்தான் பழிய தூக்கி போட அடுத்த நாட்டை கை நீட்டி சுட்டி காட்டக்கூடாதுன்னு வன்மையா கண்டிச்சிருக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம். தென்னை மரத்துல தேள் கொட்டுனா பனைமரத்துல நெறி கட்டுற மாதிரி ஒருவேளை இனி பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதுக்கும் காரணம் இந்தியாதான்னு சொன்னாலும் சொல்லலாம்.